நீங்க போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்க வெயிட் பண்றோம் நலன். நீ காரை பார்க் பண்ணிட்டு வா, ஒன்னாவே போலாம். இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரேன். அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானே தெரிய மாட்டேங்குதே. இனிமே ஃபீல் பண்ணி என்னமா ஆக போகுது? நீ வா, நம்ம உள்ள போலாம். பார்வதி எல்லாம் ரெடியா இருக்க? பார்வதி, வாங்கம்மா. வாங்க. நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மா, நானும் வர வேண்டான்னு தான் இருந்தேன். தமேந்தி தான் கல்யாணத்துக்கு கட்டாயமா வரணும்னு எனக்கு போன் பண்ணி சொன்னா. அவளை என்னால மறக்க முடியலம்மா. என்ன பண்றது, எல்லாமே எங்க கையை மீறி போயிடுச்சு. மாமாவை மீறி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க வீட்டுக்கு தான் மருமகளா தமயந்தி வரப்போறான்னு நாங்களும் எவ்வளவோ ஆசைப்பட்டோம். ஆனா தமயந்தியுமே தாத்தாவோட விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாமலே இருந்துட்டோம். ஹலோ, நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. தி கிரேட் கிங் ஆஃப் கான்டினென்டல் குசின். என்ன ஊருக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல? அட என்னப்பா, ஒரு பேச்சுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னா அதுக்கு நீ இப்படியா ஊருக்கு முன்னாடி வந்து நிப்ப? ஹேய், ஆனாலும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க பாரு. ஹேய், ஏதாவது பேசு. ஆமா, நிறைய பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுன. இப்ப என்னன்னா ரொம்ப அமைதியா இருக்க. டேய், பேசாம போயிடு. ஹேய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஹேய், ஆமா, இப்ப டென்ஷன் ஆகி உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? டேய், நான் தான் ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டேன்ல. இதோட உன் சாப்டர் க்ளோஸ். இனிமே இந்த ஏஜிஆரோட ராஜ்யம் தான். பேஸ்மெண்டே இல்லாம பேலஸ் கட்ட பாக்குற ஏஜிஆர் அது தரமட்டமா தான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க பாரு. என்ன கோவம் வருதா? என்ன அடிக்கணும் போல இருக்குமே? எவ்வளவு நாள் என்ன காப்பி கேட்டுன்னு சொல்லி டீஸ் பண்ணிருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே உன் சட்டையை இழுத்து போட்டு அடிக்கணும் போலதான். ஆனா நீ பிசினஸ் மேன் ஆச்சு, அதான் சைலண்டா என்னோட டனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா இப்பதான் எனக்கு டைம் வந்துருக்கு. இந்த மேரேஜ் முடிஞ்சதும் அந்த ரெசிபி என் கைக்கு வந்துடும். அப்படியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னோட பாக்கெட்டுக்கு தான் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நான் நம்பர் 1 ஆயிடுவேன், நீ நம்பர் 2 ஆயிடுவேன். எப்படி? அதான்டா இந்த ஏஜிஆர். சரி சரி, இதுக்கு மேலே உன்னை வெறுப்பேற்ற விரும்பல. நான் சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்து சாப்பிட வந்ததுக்கு தேங்க்ஸ். நீ இருந்து சந்தோஷமா வயிறார சாப்பிடுவோம். பொங்க பாத்துட்டு போறாங்க. என்ன பண்றீங்க? ஏங்க இருங்க, நான் தான் கத்தாதீங்க. அம்மா தாயை கத்திராங்க. என்னங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என்னங்க இது இந்த நேரத்துல வந்து? என்னன்னு சொல்லுங்க.
பாஸ் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு வாங்க பாஸ், இப்படியே ஓடிடலாம். டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏங்க இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த கிரிஷ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாதுங்க. அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே வேற. ஏங்க நீங்க உங்க தாத்தாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு அநியாயமா உங்க லைஃப நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க என் கூட வாங்க, இந்த கல்யாணம் நிக்கட்டும். நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? கீழே கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கல்யாணம் நிக்கட்டும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணம் நின்னுச்சுன்னா அவமானத்துல தாத்தா தாத்தா என்ன ஆவாருன்னு நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க முதல்ல கீழே போங்க போங்க. இன்னைக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துட்டு போட்டும். சொன்னா கேளுங்க தமயந்தி. இப்ப நீங்க வந்தா கூட நான் எல்லார்கிட்டயும் பேசி இந்த மேரேஜை எப்படியாவது ஸ்டாப் பண்றேன். வாங்க போலாம். வாங்க போலாம். ஐயோ புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். டேய் இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கா? பாஸ் எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. என்ன என்ன ரெடியா இருக்கு? ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? ஆ? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அப்பாடா மயங்கிருச்சு. போலீஸ் கேஸ் ஆகாம வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. கூப்பிட்டு வா. என்ன லாக் ஆயிடுச்சு? வெளியே பூட்டிட்டாங்களா? அப்பாடா போ. இந்த வந்துடுறேன் பாஸ். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी देवी नारायणि नमोस्तुते. सभेக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நல்லா வேண்டிக்கோங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சைவம் சதுர்புஜம் பிரசன்னவனம் யாகே சர்வே சோபசாந்தே. சார் உங்களை கவலையா நான் பார்த்ததே இல்லையே சார். டேய் நான் நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அப்புறம் எதுக்குடா கவலை? சர்வமங்கலம் சுபமங்கலம் ராம்திரஸ்தோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல தமயந்தி கழுத்துல கிறிஸ் தாலி கட்டிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நான் சொல்றபடிதான் நடக்கும். அது எப்படி சார்? கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணோட எல்லா ரெசிபியும் உங்களுக்கு வந்துருமா? என்னடா கேள்வி இது? நம்ம ஊர்ல லேடி சென்டிமெண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே ஹஸ்பண்ட் சொல்றதா நடக்கும். அந்த கிரிஷ் நம்மளை மீறி எதுவும் செய்ய மாட்டான். அவனை வச்சு அந்த ரெசிபியை வாங்கிடுவேன். சூப்பர் சார், உங்க மூளையே மூளை சார். இங்க வா. நல்லா நீங்க உட்கார்ந்து இருந்தால எங்கடா வா? இதோ பாக்குறேன் சார். எங்க போயிருப்பா? சார் நல்லா காணும் சார். டேய் அவன் காணும்னு எனக்கு தெரியாதா? அவனை போய் தேடுங்கடா. அவன் நமக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவான். டேய் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். அவன் எங்க போனான்னு பார்த்து அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. சரிங்க சார். உங்களை மீறி அவன் ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது. Got it? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். டேய் நீ அவன் கூட போடா. சரிங்க சார். போடா.
ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல பாஸ், எல்லா இடத்துலயும் தெரிவிட்டோம். அவ எங்கேயுமே இல்ல பாஸ். ச்சே. எங்க போயிருக்க? ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். ஏன் தமேந்தி முக்காடு போட்டிருக்கா? ஆனா அவளை பார்த்தா தமேந்தி மாதிரியே தெரியலையே. பாஸ் அவன் போயிட்டான் பாஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ். ஒருவேளை அவன் போலீஸ்ல போட்டு கொடுத்துருப்பானோ? டேய் இங்க பாரு, அவன் எங்க சொன்னாலும் சரி, நீ எதுவும் பேசாத. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், புரியுதா? டேய், இந்த தமேந்தி ஏன்டா முக்காடு போட்டிருக்கா? தெரியல பாஸ், அவங்களோட முறையா கூட இருக்கலாம்ல இது. நோ நோ நோ, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா தமேந்தி மாதிரியே தெரியல. ஏன் பாஸ், அவங்க ஃபேமிலி ஆட்கள் எல்லாமே அங்க தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா அது தமைந்தியான்னு? இல்லடா, கண்டிப்பா அது தமேந்தியா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் போய் பாக்குறேன் இரு. ஐயோ பாஸ் இருங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. அப்புறம் உங்க பிளான் எல்லாம் சொதப்பிடும் பாஸ். டேய், இப்ப வரைக்கும் எல்லாமே சொதப்புனமா தான்டா இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் போய் பாத்துக்கிறேன். विदेहि देवी कल्याणं विदेहि विपुलाक्षं रूपं देहि जयं देहि यतो देहि जातकी मांगल्यं तन्तुनानेन मम जीवन गट्टिमेळं என்ன சார், கல்யாணத்தை ஏன் நிறுத்த சொல்றீங்க? சம்பந்தி, யார் இவரு? உங்களுக்கு வேண்டியவரா? எதுக்காக இந்த நல்ல நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர், இவனெல்லாம் எதுக்காக பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவன் மேல ஆள் கடத்தல் கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க. சார், என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். இவன் சொல்ற மாதிரி இந்த பையன் தான் தப்பு பண்ணிருப்பான். நீங்க முதல்ல இவனை விசாரிங்க. என் புள்ளைய எதுக்கு விசாரிக்கணும்? அந்த பொண்ணை கடத்திட்டு போக பார்த்தது உன் புள்ளதான். இத்தனை பேர் முன்னாடி உங்க புள்ளதான் மாட்டி இருக்கான். அவன் மேல கேஸ் போடுங்க. நிறுத்துங்க, சும்மா ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. யார் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். கான்ஸ்டபிள், அவனை வண்டியில ஏத்துங்க. சார், ஏன் பையனை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? பொண்ணு இங்க தானே இருக்கா, அப்புறம் என்ன? நாங்க ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். என் பையன் அபிராமி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோட எம்டி. மேடம், யாரா இருந்தாலும் அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. இது கடத்தல் கேஸ். இப்ப நான் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையா இருக்கும். எது வந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து லீகலா எழுதி கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டு போங்க. யோ, வண்டியில ஏத்துங்க. சார், அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். அவர் மேல எந்த தப்புமே இல்ல. என் மேல இருக்கிற அன்புலயும் பாசத்திலயும் தான் சார் அவர் இப்படி பண்ணாரு. சார் ப்ளீஸ் சார். மேடம், வேண்டாம் சார். நாங்க அரெஸ்ட் எல்லாம் பண்ணல. ரிட்டனா ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டு அப்புறம் விட்டுறோம். வாங்க, ரோட கிளியர் பண்ணுங்க. சார் வாங்க. போங்க, பின்னாடி போங்கம்மா. சார் போங்க சார், பின்னாடி போங்கம்மா. போங்கம்மா சார், போங்க சார். உள்ள கேஸ் போங்க சார். போங்க சார், போங்க சார். என் பையனை விடுங்க சார். அப்புறம் என்ன, எல்லாரும் உள்ள போங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். போங்க போங்க. தமேந்தி வா. பார்வதி, தமேந்தி கூட்டிட்டு உள்ள போ. வாமா போ. வாமா, சொன்ன கேளு வா. மாமா, அந்த பையனை பத்தி இதுவரைக்கும் நாம ஒரு விஷயம் கூட நல்ல விதமா கேள்விப்படவே இல்லை. ஏதோ பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க. பாவம் மாமா தமேந்தி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவளை. அவ வாழ்க்கையில அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நல்லா இருக்கே நீங்க சொல்றது.
ஊர் உலகத்துல எந்த பையன்தான் பொண்ணுங்க கூட பேசாம பழகாம இருக்கான்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்கிற மாதிரி இவதான் பாத்துக்கணும். ஏய் மாதவி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கறத மறந்துட்டு பேசாத. நாளைக்கு இப்படி ஒரு பையன் அவளுக்கு அமைஞ்சா அவனையே தான் கட்டி வைப்பியா நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சொல்றத கேட்காம இப்படி பண்ணி தான் இவளோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. அந்த நலன் யாரு? அவன் எதுக்கு மெஸ்ஸுக்குள்ள சேர்த்தா? அவன் இங்க வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அவ மட்டும் தானே. இனிமேலாவது நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடக்க சொல்லுங்க, இல்லனா அவ வாழ்க்கை நாசமா தான் போகும். டேய் கேசவா, என்னடா பேசிட்டு இருக்க? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவளுக்காக நாங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். நீதான் எதுவுமே புரிஞ்சிக்காம விடாப்புடியா நிக்கிறடா. நான் ஒரு முடிவெடுத்து சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தமைந்தி வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா சரியா இருக்கும். டேய் கிருஷ்ணா, சிவராமா, அப்பா ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க, போறோம் தாத்தா. நீங்களும் போங்க. அது போங்கடா. சரிப்பா. ஒழுங்கா அவளை ரெடி பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வர வழியை பாருங்க சொல்லிட்டேன். சித்தி, என்ன சித்தி இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம முழிச்சிட்டு இருக்கோம் பாரு. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. சரி வா, வேற வழி இல்ல, போய் அவளை ரெடி பண்ணுவோம். வா வாங்க. ತಂದು ನಾನೇನ ಮಮ ಜೀವನ ಗಟ್ಟಿಮೇಳ நிறுத்துக்க. நிறுத்துக்க. தமையந்திங்கிறது நீங்களா? நீங்களா? நான் தான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தமைந்தி, அப்படியே உட்காரு. என்ன நடந்தாலும் நீ மேடை விட்டு இறங்க கூடாது. என்ன திரும்பவும் கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு அவன் இங்க இருந்து போக சொல்லுங்க. என்ன மாமா, எதுக்கு அடிக்கடி பண்றீங்க? ஐயோ, அடிக்காதீங்க. என்ன ஆச்சுங்க? ஐயோ மாப்பிள்ளை,
விடுங்க, என் பையனை விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. சொன்னா கேளுங்க. எதுக்கு என் பையனை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க? சார் சார் விடுங்க. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? ஹலோ சார், நிறுத்துங்க. முதல்ல இந்த பொண்ணு சொல்றத கேளுங்க. உங்க மாப்பிள்ள இருக்காருல்ல, என்ன லவ் பண்றேங்கிற பேர்ல என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்ப பணத்துக்காக தான் உங்க பேத்திய கல்யாணம் பண்ண வந்திருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க பாக்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே தமைந்தி என் வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். திடீர்னு அவளுக்கு கல்யாணம்னு சொன்னதும் வேற வழியே இல்லாம தான் நான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்போ நீங்களே தமைதிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பாக்குறதுனாலதான் நான் இப்ப கேக்குறேன். என் பையனுக்கு உங்க பொண்ண கொடுங்கய்யா. அவளை நல்லா பாத்துக்குவான். நான் பெத்த பொண்ணை விட பல மடங்கு அதிகமாவே அவளை நான் பாத்துக்கிறேன். தமைந்திய நலனுக்கு கட்டி கொடுங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்னது? யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போற தமைந்திய உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கணுமா? அவன் ஒண்ணும் யாரோ கிடையாது. என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியோட பிள்ளை. உங்க பையனுடைய அப்பா யாரு? ஆ? அவர் எங்க இருக்காரு? அவருக்கு உங்க பையனுக்கு பேச்சுவார்த்தை இருக்கா? உங்க பையனுக்கு அப்பா மேல மரியாதை இருக்கா? இது எதையாவது உங்களால வெளிப்படையா சொல்ல முடியுமா? ஏண்டா கேசவா, அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? டேய், இந்த பையனுக்கு என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்ல அந்தஸ்து தான் இல்லையா? அக்கா, டேய், எப்படி பார்த்தாலும் நம்மளை விட அவங்க பல மடங்கு வசதியா தான் இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா நாம ஏத்துக்காம இப்படி விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கியே. ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆமா மாமா, தமையந்திய நலன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் சரியா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இவங்களும் இந்த பையனும் மோசமானவங்களா ஒண்ணு இல்ல மாமா. நம்ம தமையந்திய நல்லா பாத்துக்குவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அவங்க ரொம்ப நல்லவங்க. அடேங்கப்பா, எல்லாரும் ஏதோ பேசி வச்சுட்டு பேசுற மாதிரியே இருக்கு. அதுவும் சமயம் பார்த்து எல்லாரும் ஒரே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ கொஞ்சம் இருக்கிறியா? மாதவி, நான் நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க மாமா, எனக்கு என்னவோ இவங்க எல்லாரும் செட் பண்ணி இந்த டிராமாவை பண்றாங்களோன்னு தோணுது. இல்ல மாமா, வேற ஏதோ பெருசா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. மாதவி, தயவு செஞ்சு நீ இதுக்குள்ள வராத. இது தமயந்தியோட வாழ்க்கை பிரச்சனை. முடிஞ்சா அவளுக்கு எப்படி நல்லது பண்ணலாம்னு யோசி. இல்லனா கொஞ்சம் என்னங்க சொல்றாரு இவரு? இவரு சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? நீங்க தான் என் மெஸ்ஸ வேலைக்கு வாங்க பேசுனீங்களா? வேலைக்கு வந்ததே என் மெஸ்ஸ வாங்குறதுக்கான நாடகமா? எல்லாமே நடிப்பா? நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா? எல்லாமே வேஷமா? என்ன ஏமாத்த போட்டு நாடகமா இதெல்லாம்? சொல்லுங்க. ஹலோ, எங்க அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. பதில் சொல்லாம நிக்கிறீங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு பயப்படுறீங்களா? அக்கா, இது மட்டும் இல்லக்கா, இன்னொரு விஷயமும் இருக்கு. அப்பா
அப்பாவுக்கு கேரளா லாட்டரியில இருந்து 40 லட்சம் பரிசு விழுந்ததா நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்து பணம் கொடுத்துட்டு போனான்ல, உண்மையிலேயே அதை கொடுத்து அனுப்பிச்சது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரே, இவர்தான். இவனா? 5 லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, 40 லட்சம். 40 லட்சம் நம்ம குடும்பத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தது எதுக்குன்னு கேளுக்கா. என்னது 40 லட்சத்தை கொடுத்தது இவனா? இவன் எதுக்கு நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கணும்? இன்னும் உங்களுக்கு புரியல? தமையந்தி அதே 40 லட்சத்துக்காக தான் என் ஹோட்டலுக்கு வந்து ஷெஃப்ங்களுக்கு கத்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த 40 லட்சத்தை ஐயாவே கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்காரு. ஏங்க அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? பதில் பேசுங்க. அந்த 40 லட்சத்தை நீங்க எதுக்காக கொடுத்தீங்க? ஆ? சார், இவரு தமயந்திய ஏமாத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு அவர் கண்ணுல பார்த்தேன், கண்ணாடியில பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, திரும்ப என் பையன் தமைந்தியை ஏமாத்துறதுக்காக தான் வந்தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் வந்து கஷ்டப்பட்டது, உதவி செஞ்சது, இது எல்லாமே தமைந்திக்காக மட்டும்தான். தமைந்திக்கும் அவன் மேல பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இதோ நிக்கிறாரே இந்த பெரியவரு, இவருக்காக தான் தன்னோட எல்லா ஆசையையும் மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன சொன்னீங்க? எனக்காக இவருடைய ஆசையெல்லாம் மனசுக்குள்ள பூட்டி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காளா? ஆமாண்டா, உனக்காக தான் தமையந்தி மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மறைச்சு நீ சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. உண்மையிலேயே அவளுக்கு நலனை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசை இருந்துச்சு. அது எனக்கும் தெரியும், பார்வதிக்கும் தெரியும். ஏன் இவ்வளவு ஏன்? நானே தமையந்தி கிட்ட இத பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். உன் தாத்தாவுக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு நிறைய தடவை படிச்சு சொன்னேன். ஆனா அவ தாத்தா பேச்ச மீறி எதுவும் பண்ண மாட்டேன்னு இதுவரைக்கும் உனக்காக, உன்னுடைய வார்த்தைக்காக, உன்னுடைய மரியாதைக்காக அவ அவளோட காதலிய தியாகம் பண்ண துணிஞ்சிட்டாடா. உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வாழ்ந்து முடிச்ச நம்ம விருப்பத்தை விட வாழ போற தமையந்தி விருப்பம் தான் இதுல முக்கியம். அவளுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு வாழ்நாள் முழுக்க அவ கஷ்டப்படுறத பாக்குறது நமக்கு சந்தோஷமா? இல்ல அவ ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அவ நிம்மதியா சந்தோஷமா வாழறத பாக்குறது சந்தோஷமா? நீங்களே சொல்லுங்க மாமா. ஆமாப்பா, எனக்கு என்னமோ பார்வதியும் அத்தையும் சொல்றதுதான் சரின்னு தோணுதுப்பா. நாம பேசாம நம்ம தமையந்திய இந்த பையனுக்கே கட்டி கொடுத்துடலாம்ப்பா. அவன் ஓடி வந்து உனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சானதும் அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது செஞ்சு உன் கடனை தீக்கலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்லப்பா, தமையந்திக்காக தான். அடச்சி, என்னடா தமையந்திக்காக? என்ன தமையந்திக்காக? இந்த லவ் கன்றாவி எல்லாம் கேட்டாலே காது கூசறியா உனக்கு? என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒரு நிறைஞ்ச சபையில வச்சு ஆளாளுக்கு அந்த கன்றாவிய சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அபிராமே, என்ன தைரியம் இருந்தா என் பையனுக்கு என்ன கேட்காம இப்படி ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் பேசி வச்சிருப்பேன். ஏய், என் ஸ்டேட்டஸ்னா இவங்க ஸ்டேட்டஸ்னா, என்னோட பவர்னா இவங்களுடைய பவர்னா, இவங்க எனக்கு சம்பந்தியா? சம்பந்தி மன்னிச்சிடுங்க. எல்லாரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அதனாலதான் இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதும்
நாங்களா சேர்ந்து திடீர்னு இந்த முடிவு எடுத்தோம். இவங்க வேணும்னே உங்களுக்கு தெரியாம பண்ணணும்னு நினைக்கல சம்பந்தி. யாருக்கு யார் சம்பந்தி? நீங்க எனக்கு சம்பந்தியா? இத பாருங்க, ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் போயிடுங்க. நான் உங்ககிட்ட பேச வரல. தயவு செஞ்சு சொல்றேன், சத்தம் போடாதீங்க. நலனும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அதனாலதான் அவங்கள சேர்த்து வைக்கலான்னு இந்த கல்யாணத்தை அவசரமா நடத்த வேண்டியதா போயிடுச்சு. நான் வேணும்னே எதுவும் பண்ணலங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏய், பயமுடு. இவர் லவ் பண்ணாரா, அவ சேர்த்து வச்சாளா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? நீனா உண்மையிலேயே இவனை பெத்தவளா? சொல்லு, நீ அவனை பெத்த? நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை எங்க அம்மா பத்தி பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். அவங்கள பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. இப்ப சொல்றேன், எங்க அம்மா சொல்ற பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவங்க தமயந்தி கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்காங்க. நான் தாலி கட்ட போறேன். அத கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனாலதான் எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யணுமாமா. நீ சொல்றது சரிதான் சைலஜா. எடுத்தெடுப்புலயே அவளை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா அந்த அபிராமி சும்மாவே இருக்க மாட்டான். உள்ள வர விட்டு பொறுமையா வெயிட் பண்ணி தான் அவளை அடிக்கணும். இப்ப சொன்னீங்களே, இதான் மாமா கரெக்ட். ஏன்னா அவளுக்கு எதிரா நீங்க என்ன செஞ்சாலுமே இந்த வீட்ல எல்லாருமே உங்களுக்கு எதிரா திரும்பிடுவாங்க. அதனாலதான் நிதானமா யோசிச்சு பிளான் பண்ணி அவளை கட்டம் கட்டி அடிக்கணும் மாமா. அப்பதான் அந்த தமையந்திக்கு உங்க மேல ஒரு பயம் வரும். மாமா, என்னோட சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு தான் மாமா. என் பையனை மயக்கி என் சம்மதம் இல்லாம கல்யாணத்தை பண்ணி என் வீட்டுக்கு வந்து கண்ணு முன்னாடியே நிம்மதியா வாழ்ந்துருவாளா? வரட்டும், இந்த ராம் பிரசாத் யாருன்னு அவளை காட்டுறேன். மாமா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மாமா. அவசரப்பட்டு கோவத்துல ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். பாத்துக்கோங்க. வா வாமா சைலஜா. ஆர்த்தி போ. வா வாமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. அம்மா, எங்க வீட்ல பெரியவங்கன்னு யாரும் இல்ல. இதுதான் எங்க வீட்ல நடக்கிற முதல் விசேஷங்கிறதுனால நல்லது கெட்டது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லிடுங்கம்மா. உங்ககிட்ட பிடிச்சதே இதாம்மா.
உள்ள எதுவும் வச்சுக்காம வெளிப்படையா பேசுறது. அடுத்து நேரா பூஜை ரூமுக்கு போய் தமையந்திய விளக்கேத்த சொல்லுங்க. முறைப்படி வாழ வந்த பொண்ணு செய்ய வேண்டியது அதான். சரி தமையந்தி, வாமா வந்து விளக்கேத்த. வா. உன் கையால விளக்கேத்துமா. வாழ வந்த இடத்துல எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு போய் விளக்கேத்து தமையந்தி. போய் விளக்கேத்துமா. இவ்வளவு நேரம் தான் இங்கேயே தனியா உட்கார்ந்து இருக்கிறது. பார்த்து எப்படி நேருக்கு நேரா சொல்றதுன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. பரவாயில்ல, அவ அந்த பக்கம் திரும்பி இருக்கும் போதே எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க திரும்பலாம் வேண்டாம். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடந்த இந்த மேரேஜ் ஒரு ஆக்சிடென்ட். எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் உங்களை காதலிக்கவோ இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. சாரி, இது உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும், எனக்கு புரியுது. பட் இதுதான் உண்மை. இந்தாங்க காஃபி. ஏங்க, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க? அம்மா எங்க? அத்தை கிச்சன்ல இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அட ஏங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அட ஏங்க, ஒரு நிமிஷத்துல என்னங்க நடக்க போகுது? கேட்டுட்டு போங்க என்னன்னு. இல்லங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் கூட ஆவாதுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
ஒரு குறை போலே இங்கோ இருந்து என்னை இசைக்கிறது இப்படிக்கும் இதயம் என்ன சொல்வேன் இதயத்திடம் என்னை தினமும் தேடும் என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும் அருமில்லாத அரங்கில் ஒரு குறை போலே எனக்குள்ளே எங்கோ இருந்து என்னை இசைக்கிறது இப்படிக்கும் இதயம் என்னங்க நீங்க காலையிலே எப்படி பண்றீங்க? அங்க கிச்சன்ல அவ்வளோ வேலை கிடக்கு. நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சாரி. தமேந்தி, என்னம்மா இவ்ளோ விதவிதமா என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்க? ஆமா அத்தை, நேத்தே நீங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் காலையிலேயே எழுந்து ரெடி பண்ணிட்டேன். மாமாவுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவருக்கு ஸ்பெஷலா காஞ்சிபுரம் இட்லி சீரகம் மிளகு இஞ்சி போட்டு செஞ்சிருக்கேன். டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும். ஷைலஜா அத்தைக்கு ஹெவி பிபின்னு சொன்னீங்கல்ல, அதான் ராகி தோசை புட்டு பண்ணிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலா நெய் போட்ட ரவை உப்புமா. அப்புறம் பிரீத்திக்கும் கௌதம்க்கும் பிடிச்ச மில்லட் தோசை. அப்புறம் அவருக்கு பிடிச்ச பொடி இட்லி. அப்புறம் இட்லி தோசை வடை சாம்பார் சட்னின்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் பலாப்பழ கேசரி கூட செஞ்சிருக்கேன். இதோ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்னங்க வாங்க, உங்களுக்காக தமேந்தி ஸ்பெஷலா என்னென்னமோ சமைச்சு வச்சிருக்கா. பாக்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாரும் சமைக்கிறதெல்லாம் சாப்பிடணும் தலையெழுத்த எனக்கு எனக்கு வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, நம்ம மருமக வீட்டுக்கு வந்து முதல் முறையா சமைச்சிருக்கா. அவ மனசு சங்கடப்படும்ல, வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. ஏய், உனக்கு எவ்வளவு சொன்னா புரியாதா? நான் தான் வேண்டாம் சொல்றேன். சில ஆட்டோக்காரனும் தெருவுல போறவனும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ற சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். ஏங்க பிளீஸ்ங்க, தேவையில்லாம காலையிலே பிரச்சனை பண்ணாதீங்க. எப்ப வேணாலும் நலன் சாப்பிட வருவான். அவன் வந்தா சண்டே ஆயிடுங்க. தயவு செஞ்சு வாங்க, வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க ப்ளீஸ். வாங்க வாங்க. போதுங்க. நல்லா இருக்கா? என்னடா செம்மையா இருக்கா?
சொல்லுங்க சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒன்னும் இல்ல, தமையந்தியும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும். அது சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன். இல்ல, உங்களுக்கே தெரியும், கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த அழைப்பு, விருந்து, சமாச்சாரம்லாம் முறைப்படி நாங்க செஞ்சாகணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தமையந்தியும் மாப்பிள்ளை தம்பியும் எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். என்னம்மா நீங்க இதுக்கு போய் நீங்க ஏன் தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் மத்தியானம் அங்க வருவாங்க. நீங்க மத்த ஏற்பாட்டை கவனிங்க. நான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சரிங்கம்மா, அப்ப நான் வச்சிடுறேன். சரிங்க சம்மந்தி. சம்மந்தி வராங்களா? தமையந்தியும் மாப்பிளையும் தான் வராங்க. நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இதை ரெடி பண்ணி வரப்போ. அக்கா, யாரு லைன்ல? சம்பந்தி தான் கால் பண்ணாங்க. நலனையும் தமேந்தியும் மறு வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு கேட்டாங்க. நானும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னடா அப்படி பாக்குற? ஏதோ சொல்லணும்னு சாப்பிட வரும்போது சொன்னியே, அது என்ன? என்னடா இப்படி யோசிக்கிற? நீ தானே ஏதோ சொல்லணும்னு சொன்ன, சொல்லு. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மாதான் சொன்னியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? நத்திங்மா, ஃப்ரீயா விடுங்க. சரி, அதை விடுறா. நீ என்ன பண்ற? தமையந்தை கூட்டிக்கிட்டு மத்தியானத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிடு. அங்க இருந்து விருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துரு. அம்மா, அவங்க வீட்டுக்கு எதுக்குமா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வேண்டாம். டேய், இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சாகணும். அப்பதான் 2 குடும்பத்துக்குமான பந்தம் உருவாகும். உனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் புரிதல் வரும். போயிட்டு வா. எந்த ரெசிபி இருந்தாதான் எனக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களோ, எந்த ரெசிபிக்காக நான் அன்னபூர்ணி மெஸ்ஸுக்குள்ள போய் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனோ, அந்த ரெசிபி எல்லாம் இந்த புக்ல தான் சார் இருக்கு. வாட்? அன்னபூர்ணி மெஸ்ஸோட ரெசிபி எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கா? நிஜமாவா சொல்ற?
எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? சார், if you have any doubts, you can check it, sir, please. செக் பண்ணுங்க. பாருங்க. ஓ, இது சாப்பிட்டிருக்கேன்யா. எக்ஸாக்ட்லி. ஓ மை காட். நலன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் டன், வெல் டன். எல்லாமே இருக்கியா அதுல? சூப்பர் நலன். அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஒரிஜினல் ரெசிபீஸ். ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன். Thank you, sir. Thank you so Fantastic much. job. Thanks a lot. Thank you, sir. Thank you so I much. cannot believe this. என்னால நம்பவே முடியல. எப்படி இத சாதிச்சீங்க நலன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்ன? கல்யாணமா? What do you say? எஸ் சார். இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு அந்த மெஸ்ல வேலைக்கார மாதிரி வேலை பார்த்து போட்ட எல்லா எஃபர்ட்டையும் விட சார் ஒரு மஞ்ச கயிறுக்கு எவ்வளவு பவர் ஜாஸ்தி தெரியுமா சார்? உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நலன். கொஞ்சம் எலாபரேட்டா எனக்கு சொல்லுங்களேன். வாவ், சூப்பர். ரெசிபிய உங்களை கத்துட்டு வர சொன்னா தமயந்தியவே கொண்டு வந்துட்டியப்பா. டூ குட், எக்ஸலன்ட். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சீக்கிரமா நாம அடுத்த கட்ட ப்ராசஸ்ல இறங்க வேண்டியது. ஆமா சார், அதுக்காக தான் சார் நான் உங்களை மீட் பண்ணி விஷயத்த சொல்லான்னு நான் இப்பவே டெல்லிக்கு கிளம்பலான்னு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன் சார். டெல்லிக்கா? எதுக்கு சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இமீடியட்டா இதுக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும்ல சார். அப்போதான் சார் இந்த ரெசிபிஸ் எல்லாம் 100% நமக்கு சொந்தமாகும். யூ ஆர் ரைட். இனிமே இந்த ரெசிபி எல்லாம் நம்மள தவிர வேற யார் கைக்கும் போக கூடாது. நம்ம ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் இந்த ரெசிபியோட ரைட்ஸ் இருக்கணும். ஷோர் சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுது நலன், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைங்கன்னு சொல்ற, அதானே? கவலையே படாத. நீங்க டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே ரெடியா இருக்கும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். நலன். தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட். நீங்க டெல்லிக்கு போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். விஷ் யூ தி பெஸ்ட். யா சார். என்னென்ன சொல்றீங்க? அவர் வந்து சாவி வாங்கிட்டு போனாரா? ஆனா என்னமா நீ எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டே இருக்க? நீ வேற. இத பாரு, உன் புருஷன் நேரா இங்க வந்து என் கை மேல 60 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு கையோட சாவி வாங்கிட்டு போயிட்டாப்ல. 60 லட்சமா? 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? எதுக்கு? ஆட கடவுளே, உனக்கு அதுவும் தெரியாதா? ஆட என்னம்மா நீ நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வட்டியை போட்டு அதுக்கு மேல கூடுதலா 2 மடங்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே நான் உன் வழிக்கே வரமாட்டேமா. போய் நீ உன் இஷ்டம் போல மெச நடத்து. உன்னை இனிமே நான் தொந்தரவே பண்ண மாட்டேமா. ஏமா தமையது, நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதுக்கு இல்ல, சாவிய அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா மெஸ் இன்னும் பூட்டி தானே இருக்கு. அதத்தான் யோசிக்கிறேன். அந்த டீடைல் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. உன் புருஷன் பணம் கொடுத்ததும் நான் சாவிய அவர் கையில கொடுத்துட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சது. நீ உன் புருஷன் மெஸ்ஸ திறக்கலனா நீ போய் அவரை தாமா கேட்கணும். இவர் என்னடா அண்ணா சாவிய உன் புருஷன் வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அங்க என்னடா மெஸ் இன்னும் பூட்டியே தானே கிடக்கு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் அவர் போய் மெஸ்ஸ திறந்திருக்கணும்ல. அப்படி திறக்கவும் இல்லையே. என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அதை பத்தி சொல்லனா என்ன அர்த்தம்? என்னம்மா நான் சொன்னதெல்லாம் புரியலையா உனக்கு? அதான் உன் புருஷன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன்ல. கிளம்புமா, கிளம்பு.